ඊළඟ වැදගත්ම දේ තමයි அடுத்த முக்கியமான விடயம்தான் අපේ රටේ ආර්ථික විශාල වෙනසක් අවශ්‍යයි. பொருளாதாரத்துறையிலே எமது நாட்டிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. අපේ රටේ ධනෙ එකතු වෙලා ඉන්න ඉතා කුඩා පිරිසක් අතර. நமது நாட்டிலே வளம் நிதி எல்லாமே ஒரு ஒரு குறுகிய ஒரு குடும்ப அல்லது ஒரு வர்க்கத்தின் கையில் தான் குவிஞ்சிருக்கு. මේ ළඟදී වාර්තාවක් ආවා. இந்த அண்மையிலே ஒரு அறிக்கை வந்தது. ඒ වාර්තාව අනුව அந்த அறிக்கைக்கு இணங்க අපේ රටේ අපනයන කරන අයගේ ආදායමින් 90ක් දෙන්නේ අපනයනකරුවෝ 10%ක්. நமது நாட்டிலே ஏற்றுமதி செய்யும் நபர்கள் மத்தியிலே 90% வருமானம் ஒரு 10% நபர்கள் அந்த குடும்பங்களிலே தான் தங்கி இருக்காம். ඒ කියන්නේ මේ ආර්ථිකේ කුඩා කට්ටියක් අත එක ගොනු වෙලා තියෙනවා, සංකේන්ද්‍ර වෙලා තියෙනවා. அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் பேருடைய கையில இருக்கு. ගම්වල ජනතාව දුප්පත් භාවයෙන් පෙළෙනවා. கிராம மட்டத்தில் எடுத்த மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். බෙහෙත් ටිකක් ගන්න විදියක් නැහැ. மருந்தெடுக்க வசதி இல்ல. ගෙයක් හදා ගන්න විදියක් ஒரு නැහැ. வீட்டை கட்ட முடியாது. දරුවන්ට උගන්වන්න විදියක් නැහැ. பிள்ளைகளை படிக்க வைக்க පිරිසිදු ආහාර වේලක් නැහැ. ஒரு சுத்தமான சோறு அல்லது அந்த சாப்பாடு வசதி இல்ல. ජනතාව විශාල ලෙස දුප්පත් භාවයට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் பாரிய அளவிலே கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ධනෙ ඉතා කුඩා පිරිසක් මත සංකේන්ද්‍රණය වෙලා තියෙනවා. ஆனால் நிதி ஒரு கொஞ்சம் பேருடைய கையில தங்கி இருக்கு. අපේ අපේක්ෂාව මොකද්ද? எமது எதிர்பார்ப்பு என்ன? මෙන්න මේ ආර්ථිකය ගමට ගෙන එන්න ඕන අපේ අපේක්ෂාව. ஆகவே இந்த பொருளாதாரத்தை கிராம மட்டத்திற்கே கொண்டு வரணும். ප්‍රධාන අරමුණක අපි ඉන්නවා. பிரதானமான ஒரு குறிக்கோள்ல நாங்க இருக்கின்றோம். මේ රටේ දුප්පත් භාව ඉවත් කරන්න ඕන. இந்த நாட்டிலே வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டணும். අවශ්‍යයි නේද? தேவையா? දුප්පත් භාවය තුරන් කරන්න. வறுமை இல்லாம ஆக்கலோணுமா வேண்டாமா? ඒක අපේ ප්‍රධාන සැලසුමක්. ஆகவே அது எமது பிரதானமான ஒரு திட்டம். දුප්පත් භාවය තුරන් කරනකොට ප්‍රධාන දේ දරුවන්ට අධ්‍යාපනය. இந்த வறுமையை ஒழித்து கட்டும் போது அதன் பிரதானமான ஒரு விடயம்தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்தணும். දරුවෝ හොඳට ඉගෙන ගත්තොත්, கல்வியை பிள்ளை நல்லா கல்வி கற்றுக்கொண்டால், හොඳ ආදායමත් සහිත රස්සාවක් කරොත්, நல்ல வருமானமுடைய ஒரு தொழிலை செய்தால், දැනුමනු ව්‍යාපාරයක් කරොත්, அல்லது அந்த அறிவுக்கேற்ப ஒரு வியாபாரத்தை ඒ செய்தால் පවුලම දුප්පත් භාවයෙන් ගොඩ එනවා. அந்த குடும்பமே வறுமையிலிருந்து மீளலாம். ඒ නිසා අපේ ප්‍රමුඛතම දේ අධ්‍යාපනය ග්‍රාමීය දුප්පත් භාවය තුරන් කරන්න. ஆகவே அது முக்கியமான விடயம் கல்வித்துறையை மேம்படுத்துவது கிராமிய வறுமை ஒழித்து கட்ட இருக்கும் ஒரே வழிகள். විශේෂයෙන්ම අපි விசேடமாக நாங்கள் පාසල් පොත් උපකරණ මිලදී ගන්න බැරි දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. பாடசாலை உபகரணங்கள் கொப்பி புத்தகங்களை வாங்க முடியாத குடும்பங்களுக்கு அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். ළමයි 300ක් අඩු සියලු පාසල් වලට ඒ දීමනාව ලැබෙනවා. 300ஐ விட குறைந்த பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த காசு கிடைக்கும். අස්වැසුම ලබන පවුල් වල හැම දරුවෙකුට මේ දීමනාව දෙනවා. அஸ்வசும உங்களை நலன்புரி அந்த கொடுப்பனவு கிடைக்கும். அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு ඇයි கிடைக்கும். දරුවන්ට උගන්වන්න ඕන? ஏன் நாங்கள் கல்வி கற்க வைக்கணும் பிள்ளைகள்? චීන රජය අපිත් එක්ක එකඟතාවයකට අවිලා තියෙනවා. சீன அரசாங்கம் எங்களோட உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். සියලුම නිල ඇඳුම් ලබන අවුරුද්දෙත් අපිට නොමිලේ ලබා දෙන්න. அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவையான சீருடைகள் இலவசமாக அவர்கள் வழங்குவார்கள் என்று அடுத்த வருஷத்தில் දරුවන්ට උගන්වන්න ඕන. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ළමයි 250ට අඩු හැම පාසලම දරුවෙකුට සපත්තු මිලදී ගන්න රුපියල් 3000ක දීමනාවක් දෙනවා. 250 பிள்ளைகளுக்கு குறைவாக படிக்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சப்பாத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக 3000 ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. ඒ වගේම අපි මේ අවුරුද්දේ அதே போன்று நாங்கள் இந்த வருடம் කවරෝ පාසල ගුරු පුරප්පාඩු තියෙනවා නම් எந்த ஒரு பாடசாலையிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குமானால் ඒ පුරප්පාඩු ඔක්කොම පුරවන්න අපි තීරණයක් අරන් තියෙනවා. அந்த அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். පාසල් වල අඩුපාඩුකම් තියෙනවා නම් பாடசாலைகளிலே குறைபாடு இருக்கின்றதா අපි උපරිම උත්සාහ කරනම් පාසල් ටික හදලා දෙන්න. நாங்கள் உயர்ந்த பட்ச முயற்சி எடுப்போம் அந்த குறைபாடுகளை செய்து கொடுப்பதற்காக. යාපනයේ පුස්තකාලේ யாழ் நூலக சாலை තවත් දියුණු කරන්න අපි මේ අයවැයෙන් සල්ලි වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் வளர்ப்பதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குகிறோம். මේ ගම්වල දුප්පත් භාවය නැති කරන්න නම් இந்த கிராமத்திலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் දරුවෝ ඉගෙන ගන්න ඕන. பிள்ளைகள் படிக்க வேண்டும். ආණ්ඩුවේ අපි அரசாங்கத்தில் நாங்கள் දරුවන්ට උගන්වන්න උපරිම සහාය දෙන්නම්. பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நாங்கள் உயர்ந்த பட்ச உதவியை வழங்குகிறோம். ලෑස්තිද? தயாரா? දරුවන්ට උගන්වන්න. பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கு ඒක තමයි දුප්පත් භාවයෙන් ගොඩ එන්න තියෙන අපිට එකපාරක්. அதுதான் வறுமையிலிருந்து மீளெழுவதற்காக இருக்கும் ஒரு பாதை, ஒரு ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ තරුණ පරම්පරාව දරු පරම්පරාව මේ මද්ද්‍රව්‍ය ඌදුරෙන් බේර ගන්න ඕන. இந்த எமது இளம் சமுதாயத்தை
இந்த போதை வஸ்திலிருந்து நாங்கள் மீள எடுக்கணும் අපිට மீட்டெடுக்கணும். විශාල ලෙස වාර්තා වෙමින් තිබෙනවා යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මද්ද්‍රව්‍ය වසංගත ගොදුරු වෙමින් තිබෙන බව. எங்களுக்கு அறிக்கைகள் வருது, தகவல்கள் வருது. இந்த யாழ் மாவட்டத்திலே அதிகளவாக இளைஞர்கள் போதை வஸ்துக்கு இரையாகி வருகிறார்களாம். අපි විශේෂ ආරක්ෂක මෙහෙයුම් අධ්‍යයත් කරනවා මේ මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීම සඳහා. நாங்கள் விசேடமான ஒரு திட்டத்தை மேற்கொள்கின்றோம் இந்த போதை வஸ்துவை ஒழிப்பதற்காக. හැබැයි ජනතාවගේ සහය අවශ්‍යයි. மக்களுடைய ஒத்துழைப்பும் அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. හැම ගෙදරටම පොලිසියෙන් දාන්න, எல்லா வீடுகளுக்கும் போலீஸ்ல හැම அனுப்புவதற்கு, පාරකටම පොලිසියෙන් දාන්න බෑ. எல்லா வீதிகளுக்கும் போலீசார விட இயலாது. ජනතාව සහය දෙන්න ඕන මේ මද්ද්‍රව්‍ය උදරේ රට බේරගන්න. மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும் இந்த போதை வஸ்து இல்லாமல் ஆக்குவதற்கு. සහය දෙන්න ලෑස්තිද? ஒத்துழைப்பு வழங்க தயாரா? වැඩේ කරන්න ඕන අපි. ரைட், நாங்கள் அப்ப அந்த பணியை மேற்கொள்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ දරුවන්ට හොඳ රස්සා ටිකක් අපි ඇති කරන්න ඕන. எமது இளம் சமுதாயத்துக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். රජයේ රැකියාව වගේම அரச துறையிலே தொழில் வாய்ப்புகளையும் පෞද්ගලිකංශ රැකියාව උත්පාදනය කරන්නත් බලාපොරොත්තු වෙනවා. தனியார் துறையிலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අපි සැලසුම් කරලා තියෙනවා நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். රාජ්‍ය සේවයේ அரச துறையில் 30000කට ආසන්න පුරප්පාඩු ප්‍රමාණයක් අපි හඳුනාගෙන තිබෙනවා. 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நாங்கள் இப்ப இனம் கண்டிருக்கின்றோம். ඒ අත්‍යවශ්‍ය පුරප්පාඩු පුරවන්න අපි බලාපොරොත්තු அந்த වෙනවා. அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். එහිදී විශේෂයෙන්ම පොලිසිය அது விசேடமாக போலீஸ் துறை, காவல்துறை අපි 2000කට වඩා වැඩි පිරිසක් මේ අවුරුද්දේ පොලිසියට බඳව ගන්න බලාපොරොත්තු වෙනවා. 2000க்கும் மேற்பட்டவர்களை வருடம் நாங்கள் போலீஸ் துறைக்கு நாங்கள் இணைப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். සාමය ආරක්ෂා කරන්න, அமைதியை பாதுகாப்பதற்கு, ප්‍රදේශ මද්ද්‍රව්‍ය උවදුරින් තුරන් කරන්න போதை வஸ்திலிருந்து பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கு පොලිසියට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. போலீசாருக்கு விசேடமாக பொறுப்பு இருக்கின்றது. හැබැයි අපි දැකලා තියෙන දේ තමයි ஆனால் நாங்கள் கண்கூடாக காண்றோம், දෙමළ භාෂාව කතා කරන අය පොලිසියට බැඳෙන ටිකක් අකමැති වගේ තියෙනවා. தமிழ் இளைஞர்கள் போலீஸில் இணைப்பதற்கு சற்று விருப்பமில்லாத மாதிரி விளங்குது. ඒ නිසා අපි කියන්නේ පොලිසියට ඔයගොල්ලෝගේ දරුවෝ ටිකක් එවන්න. ஆகவே நாங்கள் உங்களிடம் கோருகின்றோம் போலீஸ் துறையிலே இணையுங்கள் என்று. ඇයි ඒ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි පොලිසියට. ஏனென்றால் உங்களுடைய மொழியிலே, தாய்மொழியிலே கதைக்கும் போலீசாரங்களுக்கு தேவைப்படுகின்றது. එතන රස්සා ප්‍රමාණයක් ඇති වෙනවා. அதில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அளவு. ඒ වගේම තව අපි විශේෂ කර්මාන්තපුර 3ක් ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙන මේ උතුරේ. அதே போன்று இந்த வடமாகாணத்திலே விசேடமான பொருளாதார மையங்கள் 3ஐ කංකසන්තුරේ, அமைப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காங்கேசன்துறை, பரந்தன், පරන්තන්, මාන්කුලම් மாங்குளம். මේ ස්ථාන තුනේ අපි අලුත් කර්මාන්තපුර 3ක් ඉදි කරනවා. காங்கேசன்துறை, பரந்தன், மாங்குளத்தில் புதிதாக 3 தொழில் மையங்களை ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ කර්මාන්තපුර පාරවල් ටික හදන්න, විදුලිය දෙන්න, ජල සැපයුම දෙන්න මේ අයවැයෙන් අපි මුදල් වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதற்கு தேவையான பாதைகள் அமைப்பதற்கு, நீர் வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, மின்சார வசதிகளை செய்து கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் நிதி ஒதுக்குகிறோம். විශේෂයෙන්ම තමුන්නාසලා ඥාති විශාල ප්‍රමාණයක් විදේශගතව ජීවත් වෙනවා. விசேடமாக உங்களது உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளிலே தொழில் செய்கின்றனர். ඒගොල්ලන්ට අපි ආරාධනා කරන මෙම කර්මාන්තපුරවල ආයෝජනය කරන්න ඉන්න කියලා. அவர்களை நாங்கள் கோருகின்றோம் இங்கு வருகை தந்து அந்த மையங்களுடன் முதலீடுகளை செய்து ஒத்துழைப்பு வழங்கும்படி. අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන මේ රට හදන්න. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஒன்று சேரோணும். ඒ විතරක් නෙවෙයි අපි අපේක්ෂා කරනවා அது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் සංචාර කර්මාන්ත ඉතාමත් හොඳ ප්‍රදේශයක් මේ උතුරු පළාත. சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சிறப்பான பகுதியாக இந்த வடமாகாணத்தை අද எடுத்துக்கொள்ளலாம். අපේ දිසාපතිතුමා විසින් පොතක් පිළිගැන්නුවා සංචාර කර්මාන්තයට ඉතා වැදගත් ස්ථාන යාපනයේ මේ උතුරේ තියෙන බව පෙන්눔 කරලා. இன்று மாவட்ட செயலாளர் ஒரு நூலை கையளித்தார். இந்த வடமாகாணத்திலே சுற்றுலாத்துறை கட்டியெழுப்பக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கின்றது, அந்த தகவல்களை அறிவுறுத்தியிருந்தார். මේ 2025 වසර ලංකාවට වැඩිම සංචාරකයන් එන වසර බවට පත් වෙනවා. இந்த 2025ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் இலங்கைக்கு வருகை தரும் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வந்த வருடமாக வரலாற்றிலே අන්න பதியும். ඒගොල්ලෝ උතුරටත් එන්න ඕන. அவர்கள் வடக்குக்கும் வர வேண்டும். ඒකට අපි සැලසුමක් හදනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை மேற்கொள்வோம். ජනතාවගේ ආර්ථිකය දියුණු වෙන්න ඕන. மக்களுடைய வருமானம் அதிகரிக்கணும். ඒක අපේ ප්‍රධාන ඉලක්කයක් බවට පත් වෙලා තිබෙනවා. அது எமது ஒரு பிரதானமான இலக்காக இருக்கு. ඒ වගේම අපි දන්නවා මේ පළාතේ පොල් වගා කිරීම ඉතාමත් සස්ත්‍රික මහ පොළොවක් පාරිසරික පද්ධතියක් තියෙන බව අපි හඳුනාගෙන තියෙනවා. அதே போன்று இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்திலே நிறைய இடங்கள்ல தென்னை பயிர்ச்செய்கைக்கு உகந்த பகுதிகளாக இருக்கு. ඒ නිසා පොල් සංවර්ධන මණ්ඩලය විසින්
අක්කර 40000ක් හඳුනගෙන තියෙන පොල් වගා කරන්න පුළුවන්. தென்னை அபிவிருத்தி சபையினால் கண்டெடுத்திருக்கிறார்கள் 40,000 ஏக்கரில் தென்னை பயிர்ச்செய்கை நடத்தலாம் என்று. අපි බලාපොරොත්තු වෙන ඒ අයට පොල් පැල ලබා දෙන්න. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கு தென்னம்பிள்ளைகளை வழங்க, බිම සකස් කරගන්න ආධාරයක් දෙන්න. நிலத்தை செய்வதற்காக நிதியுதவி வழங்குவதற்கு, පොහොර යොදන්න ආධාරයක් දෙන්න. பசலையிடுவதற்கு உதவி செய்வதற்கு. තමුන්නාන්සලා වගා කරන්න ලෑස්තිද? நீங்கள் பயிரிடுவதற்கு தயாரா? අපි ඒ සඳහා අවශ්‍ය වන උදව් ටික කරන්න ආණ්ඩුවක් හැටියට. நாங்கள் அதற்கான உதவிகளை கட்டாயம் நாங்கள் செய்து ඒ கொடுப்போம். වගේම කුෂ්කර්මාන්තය ඉතාමත් යෝග්‍ය පළාතක් මේ පළාත. அதே போன்று விவசாயத்துறை கட்டியெழுப்ப மிகவும் உகந்த பகுதியாக இருக்கு මේ வடமாகாணம். වන විටත් අපි පෝර සානාධාර 25,000 දක්වා වැඩි කරා. இதுவரை ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரை තවත් அதிகரித்திருக்கிறோம். කුෂ්කර්මාන්තයේ විශාල සැලසුම් ප්‍රමාණයක් අපි හදලා තියෙනවා. இன்னும் பல திட்டங்கள் இருக்கு இந்த விவசாயத்துறை கட்டியெழுப்புவதற்காக. ජනතාවගේ ආර්ථික ජීවිතය දියුණු කරන්න ඕන. மக்களுடைய பொருளாதார அந்த தரத்தை உயர்த்த வேண்டும். ඒකට සැලසුම් විශාල ප්‍රමාණයක් අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, එතකම් බලා ගන්න අපි ආධාර දෙන්න. அதுவரையும் இருக்கும் வரையும் நாங்கள் நலன்புரிகள் அல்லது உதவிகளை செய்ய வேண்டும். අස්වසුම දීමනාව අපි වැඩි කරලා තියෙනවා. அஸ்வசும கொடுப்பனவின் அளவை கூட்டி இருக்கிறோம். අපි අපේක්ෂා කරනවා එළබෙන අයවැය ලේඛනේ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ආබාධිත අයට, ஊனமுற்றோருக்கு, වකුගඩු රෝගයට ගොදුරු වුණු අයට, சிறுநீரக அந்த நோய்க்கு உட்பட்டவங்களுக்கு, වැඩිහිටිය අයට பெரியோர்களுக்கு ලබා දෙන දීමනාවන් අපි වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. பெற்றுக் கொடுக்கும் கொடுப்பனவுகளை நாங்கள் கூட்டுவதற்கு எதிர்பார்க்கிறோம். ආර්ථිකය හදනකන් ජනතාව බලා ගන්න ඕන. பொருளாதாரம் வளரும் வரையும் அவர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும். අන්න එහෙම ආණ්ඩුවක් අපි හදලා තියෙන්නේ. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் ඒ නිසා அமைத்திருக்கிறோம். එකක් අපි ஆகவே මේ දේශපාලනය වෙනස් කරලා තියෙනවා. ஒரு பக்கத்திலே நாங்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றிருக்கிறோம். අපි අලුත් ආර්ථික ගමනකට ප්‍රවිෂ්ඨ වෙලා තියෙනවා. புதிய ஒரு பொருளாதார பயணத்திற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ඉතින් අපි තමුන්නාන්සලට ආරාධනා කරන්නේ. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඔක්කොම එකතු වෙලා මේ රට හදන්න එන්න කියන ආරාධනය අපි කරනවා. நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அந்த கோரிக்கை விடுக்கிறோம். ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் සුවිශේෂී ප්‍රශ්න ගණනාවක් මේ උතුරට තියෙන බව. விசேடமான பிரச்சனைகளும் இந்த வடக்கிலே இருக்கு. තමන්ගේ ඉඩම් අහිමි වෙලා තිබෙනවා. தமது காணிகள் இல்லாம போன பிரச்சனை, ඥාතීන් දරුවා අහිමි වෙලා තිබෙනවා. தமது உறவினர் உற்றார்கள் காணாமல் போய் உயிர் நீத்த பிரச்சனைகள், එනිසා ඒකට සාධාරණ විසඳුමක් අවශ්‍යයි. அவற்றுக்கும் ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும். අපි ප්‍රතිපත්තියක් ලෙස පිළිගන්නවා நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். ජනතාවගේ ඉඩම් අයිති ජනතාවට. மக்களுடைய காணி மக்களுக்கு இருக்கணும். இந்த ලබා දිය හැකි හැම බිම් මංගලක්ම ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் நாங்கள் கட்டாயம் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். එනිසා ඉඩම් ගැටලු වලට විසඳුම් සෙවීමට අපේ ප්‍රමුඛතාවෙන් යුතුව අපි කටයුතු කරන්න. ஆகவே இந்த காணி பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முன்னுரிமை வழங்கி செயற்படுவோம். ඒ වගේම අපි දන්න විශාල දීවර ප්‍රශ්නයක් මතුවලා තියෙන බව. அதே போன்று உங்களுக்கு தெரியும், மீனவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. අපේ ජනතාවගේ මුහුද, எமது நாட்டு மக்களுடைய மீனவர்களுடைய අපේ கடல், ජනතාවගේ මාළු සම්පත எமது மக்களுடைய மீன் வளம், හැබැයි විශාල අනතුරකට මුහුණ දීලා තියෙනවා. ஆனால் இன்று பெரிய ஒரு அச்சுறுத்தத்தில் இருக்கின்றது. ඒ පිළිබඳවත් අපි ක්‍රමිකව විසඳුම් හොයන්න බලාපොරොත්තු වෙනවා. அந்த பிரச்சனை தொடர்பாகவும் படிப்படியான தீர்வுகளை பெற்றுத்தர நாங்கள் முயற்சி எடுப்போம். මොකද මුහුදේ මාළු සම්පත් නෙලීමේ අයිතිය උතුරේ ජනතාවට යලිත් අහුරු කළ යුතුයි. ஏனென்றால் அந்த வடபரப்பு, அந்த கடற்பரப்பில் மீன் பிடிக்கும் உரிமையை எமது கடற்தொழிலாளர்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கணும், මේ பாதுகாப்பை ටික අපි கொடுக்கணும். ඉතා හොඳින් ක්‍රමවත් කරොත් තමුන්නාන්සලගේ ජීවිතය මේට වඩා හොඳ ජීවිතයක් බවට පත් කළ හැකියි. இந்த திட்டங்களை சரிவர நாங்கள் திட்டமிட்டு செயற்பட்டால் உங்களது வாழ்க்கை ஒரு உயர்வான நிலைக்கு வரும். ඒ වගේම ගම් ඇතුලේ තියෙන පොඩි පාරවල් හදන්න, அதே போன்று கிராம மட்டத்தில் இருக்கும் கிராமிய வீதிகளை அமைப்பதற்கு අයවැය ලේඛනකින් වෙන් කරලාද වැඩිම මුදල මේ සැරේ අපි වෙන් කරන උතුරට. ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய அதிகூடிய நிதியை இந்த வரவு செலவு திட்டத்திலே உங்களது கிராம வீதிகளை அமைப்பதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கி ඒ இருக்கிறோம். වගේම පානීය ජල ව්‍යාපෘති දැනට ක්‍රියාත්මක නෙවෙයි, ඒවා කඩිනම් කරන්නත් අලුත් ව්‍යාපෘති හඳුනා ගන්නත් අපි කටයුතු කරන්න ලෑස්ති වෙලා තිබෙනවා. அதே போன்று இந்த சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுப்பதற்காக இப்ப இருக்கும் திட்டங்களும் புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். ජනතාවගේ යටිතල පහසුකම් සංවර්ධනය විය යුතුයි. மக்களுடைய அடிப்படை வசதிகள் வளர வேண்டும். ඒවට තමයි ආණ්ඩුව හදන්නේ. அதற்காகத்தான் அரசாங்கங்களை அமைக்கிறோம். අන්න ඒ වැඩේ කරන්න අපි ලෑස්ති වෙලා ඉන්නවා. அந்த பணியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ඊළඟ ප්‍රධාන එක அடுத்த முக்கியமான விஷயம், මේ සමාජය අලුත් වෙනසක් අවශ්‍යයි. இந்த சமூகத்துக்கு புதிய ஒரு மாற்றம் ஒன்று தேவை.
අපේ රටේ මුළු දේශපාලනම ගැබ් වෙලා තිබුණ ජාතිවාදය මත நமது நாட்டிலே முழு அரசியலே இனவாதத்தில் சிக்கியிருந்தது. බලය ලබා ගන්න ජාතිවාදය වපුරනවා. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இனவாதத்தை தூவினார்கள். බලය ආරක්ෂා කරගන්න ජාතිවාදය වපුරනවා. அதிகாரத்தை தக்க வச்சுக் கொள்வதற்கும் இனவாதத்தை අපි தூவினார்கள். තමුන්නාන්සල් දෙක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். කුමන වර්ගය හෝ ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் ආය ලංකාවේ ඉඩක් දෙන්නේ නැහැ. இலங்கையில் ஒருபோதும் இடமில்லை. ජාතිවාදය පරාජයට පත් කළ යුතුයි. இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். ජනතාවට ජාතිවාදය ඕනද? மக்களுக்கு இனவாதம் வேண்டுமா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு வேண்டுமா இனவாதம்? ජාතිවාදය, வேண்டாம். ආගම්වාදය மதவாதம் வேண்டாம். අවශ්‍ය නැහැනේ. தேவையில்லை. නේද? හැබැයි ජනතාවට ජාතිවාදය ඕනේ එපා වුණාට දේශපාලකයට ජාතිවාදය ඕන වෙලා තියෙනවා. மக்களுக்கு இனவாதம் தேவையில்லாவிட்டாலும் அரசியல் தலைவர்களுக்கு தேவையாக இருக்கு. මොකද දේශපාලකයාගේ පැවැත්ම තියෙන ජාතිවාදය මත. அதாவது அரசியல்வாதியின் இருப்பு தங்கி இருக்கிறது இனவாதத்தில் ඒ தான். නිසා අපි ආණ්ඩුවක් හැටියට ஆக ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே තාමත් දැඩි තීන්දුවක ඉන්නවා. மிக முக்கியமான கடினமான முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். කුමන තැනකින් எந்த இடத்தில் කවර වර්ගයේ எந்த ஒரு வகையான ජාතිවාදයක් මතු වුණත් இனவாதம் மேலெழுமாக இருந்தால் ඒ ජාතිවාදය පරාද කරන්න ආණ්ඩුවක් හැටියට කටයුතු කරනවා. அந்த இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கும், அது நடவடிக்கை எடுக்கும் முழு மூச்சா. අපේ රට ජාතිවාදයත් එක්ක ඉස්සරහට යන්න බෑ. நமது நாட்டிலே இனவாதத்தோடு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ආගම්වාදයත් එක්ක ඉස්සරහට යන්න බෑ. நமது நாட்டுக்கு மதவாதத்தின் ஊடாக முன்னுக்கு போக අපේ இயலாது. රට ඉස්සරහට යන්න පුළුවන්කම ජාතික සමගිය හැදුවොත් විතරයි. நமது நாட்டிற்கு முன்னோக்கி போக முடிவது தேசிய ஒற்றுமை வளர்க்கப்பட்டால் මේ மட்டுமே. ජාතිවාදය ගැටුම් නිසා இந்த இனவாத மோதல்கள் காரணமாக අපේ පැරණි පරම්පරාව දුක් විඳා. எமது பரம்பரையினர், கடந்த கால பரம்பரையினர் கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳිනවා. எமது பரம்பரையும் கஷ்டப்படுகிறார்கள். හැබැයි අපේ දරුවන්ගේ පරම්පරාවට ஆனால் எமது பிள்ளைகளின் பரம்பரையை ජාතිවාදයේ ගොදුරු බවට පත් වෙන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. இனவாதத்தின் இரையாகுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඕන නැද්ද අපිට එහෙම? அப்படி ஒரு நிலை தேவையா இல்லையா? අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்று சேரணும். මේ රට දියුණු කරන්න නම්, இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால், මේ රට හදන්න නම්, இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய අපේ வேண்டுமானால், දරුවන්ට හොඳ අනාගතයක් හදන්න නම් எமது பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைய ජාතිවාදයට வேண்டுமானால், ඉඩ දෙන්නේ නැතුව අපි ජාතික සමගිය හදන්න ඕන. இனவாதத்திற்கு இடமளியாமல் நாங்கள் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப ඒ வேண்டும். සඳහා විශාල වෙහෙසක් අපි දරනවා. அதற்காக நாங்கள் முழுமூச்சுடன் செயல்படுவோம். විශේෂයෙන් මම කියන්න කැමති තමුන්නාන්සේලාට விசேடமாக கூற விரும்புகிறேன், ආණ්ඩුවත් එක්ක அரசாங்கத்தோட තමන්ගේ මව් භාෂාවෙන් කටයුතු කරන්න තියෙන අයිතිය තියෙන්න ඕන. தமது தாய்மொழியில் தொடர்பு கொள்ள கூடிய அந்த உரிமை இருக்க வேண்டும். ඒක සාධාරණ අයිතියක්. அது ஒரு நியாயமான உரிமை. හැබැයි සිද්ධ වෙලා තියෙන්නේ මොකද්ද? ஆனால் நடந்திருப்பது என்ன? තමන්ගේ භාෂාවෙන් පොලිසියට පැමිණිල්ලක් දාන්න බැරි නම්, தமது தாய்மொழியிலே போலீசில் போய் ஒரு முறைப்பாட்டை செய்ய முடியாவிட்டால், තමන්ගේ භාෂාවෙන් ලියුමක් කරපුවා මේ ලියුමට භාෂාවෙන් උත්තරයක් එන්නේ නැත්නම්, நமது தாய்மொழியிலே அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பி அதுக்கு பதில் கிடைக்காவிட்டால், එතන භාෂාවේ අසමානතාවයක් තිබෙනවා. அதுல மொழி தொடர்பான ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கு. ඒ නිසා අපි උපරිම උත්සාහ කරනවා ஆகவே நாங்கள் முழுமூச்சுடன் செயல்படுவோம். භාෂාව විසින් ඇති වී තිබෙන අසමානතාවය දුරු කරන්න. இந்த மொழி ரீதியாக ஏற்பட்டிருக்கும் இந்த பிரிவினை அல்லது வேறுபாடை நாங்கள் இல்லாதொழிப்போம். සෑම පුරවැසියෙකුටම அனைத்து பிரஜைகளுக்கும் තමන් කතා කරන භාෂාව අනුව தாங்கள் பேசும் மொழியில் අසාධාරණයක් ඇති නොවන විදිහට කටයුතු කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அநியாயம் ஒன்று ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்காமல் இருப்பதற்கு ඒ செயல்படுவோம். නිසාම තමයි මම ඉල්ලා හිටියේ. ஆகவே தான் நாங்கள் கோரி நின்றோம், පොලිසියට දෙමළ භාෂාව කතා කරන දරුවන් අවශ්‍යයි. போலீஸ் துறையிலே தமிழ் மொழியிலே செயற்படக்கூடிய சமூகம் தேவை, இளைஞர்கள் தேவை. ඒ වගේම ආගම් පිළිබඳව அதே போன்று இந்த மதங்கள் தொடர்பாகவும் අපි ගැටුමක් හදාගත යුතු නැහැ. எந்த ஒரு முரண்பாட்டையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவை. සෑම ආගමක්ම எந்த ஒரு மதமும் මිනිස්සුන්ගේ හිතසුව පිණිස දේශනා කරලා තිබෙනවා. மக்களுடைய மன நிம்மதிக்காக நிறைய போதனைகள் வழங்கி, කරුණාව, அன்பு, ආදරය, பாசம், මෛත්‍රිය அமைதி, ආගම් ශාස්ත්‍රඥ වහන්සේලා විසින් දේශනා කරලා තිබෙනවා. மத தலைவர்கள் அவற்றை போதித்திருக்கிறார்கள். හැබැයි රටේ මොකද සිද්ධ වෙමින් තිබෙන්නේ? ஆனால் நாட்டில் என்ன நடக்குது? ඒ ආගම් උපයෝග කරගන්නවා වෙන් වෙන්න. அந்த மதங்களை மக்களை பிரிப்பதற்காக ඒ ආගම් பயன்படுத்துகிறார்கள். උපයෝග කරගෙන එකිනෙක අතර ගැටුම් ඇති කරගන්න. அந்த மதங்களை பயன்படுத்துவது ஒவ்வொரு இடையே නිසා තමන් முரண்பாட்டை අදහන ஏற்படுத்துவது. ආගම අනුව ஆக ஒருத்தர்
தழுவும் மத ரீதியிலே අසමානතාවයට ලක් නොවිය යුතුයි. வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. ඒ සඳහා අපි කටයුතු කරන්න ලෑස්ති. அதற்காகவும் நாங்கள் ඒ විතරක් නෙවෙයි. செயல்படுவோம். அது மட்டுமல்ல, සංස්කෘතියෙන් අනුව අපි අතර වෙනස්කම් තිබෙනවා. கலாச்சார ரீதியாக எமக்கிடையே வேற்றுமைகள் இருக்கு. සිංහල බෞද්ධ සංස්කෘතියක් තිබෙනවා. சிங்கள பௌத்த கலாச்சாரம் உண்டு, හින්දු ඉස්ලාම් සංස්කෘතියක්, හින්දු දෙමළ සංස්කෘතියක් තිබෙනවා. தமிழ் இந்து கலாச்சாரம் உண்டு, මුස්ලිම් ඉස්ලාම් සංස්කෘතියක් තිබෙනවා. முஸ்லிம் இஸ்லாமிய கலாச்சாரம் உண்டு, කතෝලික ප්‍රජාවගේ තව සංස්කෘතියක් තිබෙනවා. கத்தோலிக்க மக்களோட இன்னும் ஒரு கலாச்சாரம். මොකක්ද ඒකේ නරක? அப்ப இதில் உள்ள கெட்டவைகள் என்ன? අපි සමාජයක් හදන්න ඕනේ නැද්ද? நாங்கள் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். හැම සංස්කෘතියකටම ගරු කරන, எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கும் ஒரு கலாச்சாரம் හැම உருவாக்கணும். සංස්කෘතියක්ම රස විඳින්න පුළුවන් වෙන எல்லா கலாச்சாரத்தையும் ரசிக்கக்கூடிய விதமாக நாங்கள் மாற்ற வேண்டும். අලුත් සමාජයක් අපි හදන්න ඕන. புதிய ஒரு சமூகத்தை நாங்கள் அமைக்க අපේ வேண்டும். රටේ සාමාන්‍යයෙන් තියෙන බෙදුණු උත්සව எமது நாட்டிலே காணப்படுவது ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு இனங்கள் பிரித்து தழுவும் கலாச்சார நிகழ்வுகள். දෙමළ හින්දු ජනතාව තයි පොංගල් සමරනවා. தமிழ் இந்துக்கள் என தைப்பொங்கல் நாங்கள் கொண்டாடுகிறோம். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசான் கொண்டாடுவார்கள். බෞද්ධ ජනතාව වෙසක් සමරනවා. பௌத்தர்கள் விசாக் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கத்தோலிக்கர்கள் என கிறிஸ்மஸை ඒවා கொண்டாடுகிறார்கள். හොඳයි. அவை நல்ல හැබැයි சிறப்பு. අපි එකතු වෙලා සමරන්න එකක් ඕනේ නැද්ද? என்றாலும் நாங்கள் அனைவருமே ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන මේ අවුරුද්දේ අගභාගයේ වෙනකොට அனைவருமே ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வை සියලු ஏற்படுத்துவதற்கு ජනතාව එකතු කරපු ජාතික සංස්කෘතික උළෙල පවත්වන්න. இந்த வருட இறுதியிலே அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே ஒரு கலாச்சார நிகழ்வை நடத்துவதற்கு அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு நாங்கள் ඒ எதிர்பார்க்கிறோம். අයට අනන්‍ය සංස්කෘතීන්, ඒ අයට අනන්‍ය සංස්කෘතීන්, அந்தந்த நபர்களுக்கு இருக்கும் தனித்துவமான கலாச்சாரங்கள், ඒ අයට අනන්‍ය විලාසිතාවන්, அந்தந்த இனத்துக்கு அல்லது மதங்களுக்கு தேவையான ඒ අයට අනන්‍ය ආහාර, உடையாளங்காரங்கள், சாப்பாடுகள், ඒ අයට අනන්‍ය වූ සංගීතය, அவர்களுக்கு உரித்தான சங்கீதம், ඒ ඔක්කොම එක තැනකට අපි ගේන්න බලාපොරොත්තු அவை වෙනවා. அனைத்துமே ஒரு இடத்தில் கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிக்க கொண்டாட வேண்டும். විශාලතම ජාතික සංස්කෘතික උළෙලක් පැවැත්වීමට අපි අපේක්ෂා කරනවා. மிக மிக விசாலமான மிக பெரிய ஒரு கலாச்சார நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். අපේ දරුවෝ එකට ඒව රස විඳින්න ඕන. எமது பிள்ளைகள் அனைவருமே ஒன்றாக அவற்றை ரசிக்க வேண்டும். බෙදුණු උත්සව අපි සමරමු. நாங்கள் எங்களுக்கே உரிய விழாக்களை கொண்டாடுவதோடு හැබැයි අපි එකතු වෙලා උත්සවත් හදමු. ஒன்று சேர்ந்தும் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் ඒ ஏற்படுத்துவோம். පිළිබඳව අපි අවධානය යොමු කරලා තිබෙනවා. அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தி ඉගෙන இருக்கிறோம். අපේ සමාජය යහපත් කරන්න ඕන. அதாவது எமது சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக மாற்ற අනෙක්